குட்டி நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவும் பழமையான ஒரு ஆலமரத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதைய கேட்கப் போறோம். இந்த ஆலமரம் நம்ம ஊர்ல ரொம்ப வருஷமா இருக்கு. அதோட வேர்களும் கிளைகளும் ரொம்ப பெருசா பார்க்கவே ஆச்சரியமா இருக்கும். இந்த மரத்துக்கு ஒரு விசேஷ சக்தி இருந்தது. அது யார்கிட்டயும் பேசாது. ஆனா நம்ம கதையோட நாயகியான சின்ன பொண்ணுக்கு மட்டும் ரகசியமான விஷயங்களை மெதுவா சொல்லும். அந்த பொண்ணு ரொம்பவும் ஆர்வமானவ, எதையும் தெரிஞ்சுக்கணும்னு துடிப்பா இருப்பா. ஒரு நாள் அந்த ஆலமரம் மெதுவா ரகசியமா சில வார்த்தைகளை அந்த பொண்ணு காதுல சொன்னுச்சு. அந்த வார்த்தைகள் ஒரு புதையல பத்தியும் ரொம்ப காலமா மறந்து போன ஒரு ஆபத்தை பத்தியும் சொன்னுச்சு. அந்த பொண்ணுக்கு முதல்ல ஒன்னும் புரியல. ஆனா அந்த மரத்தோட குரல் ரொம்பவும் நம்பகமாயிருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு தனியா போனா பயமா இருந்தது. அதனால அவ தன்னோட 2 நல்ல நண்பர்களை கூப்பிட்டா. அந்த நண்பர்களும் ரொம்ப தைரியமானவங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஆலமரம் சொன்ன ரகசியத்தை கண்டுபிடிக்க முடிவு பண்ணாங்க. அந்த ஆலமரம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் புதிர் மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு புதிரும் அவங்கள ஒரு புது இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அவங்க வயல்வெளிகள்லயும் சின்ன ஓடைகள்லயும் பாறைங்க மேலயும் நடந்து போனாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க ஒரு தடயத்தை கண்டுபிடிப்பாங்க. போற வழியில சில தடங்கல்கள் வந்துச்சு. சில சமயங்கள்ல அவங்களுக்கு பயமா கூட இருந்தது. ஆனா அவங்க ஒருத்தருக்கொருத்தர் தைரியம் சொல்லிக்கிட்டாங்க. அந்த ஆலமரத்தோட ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. கடைசியா அவங்க அந்த புதையல் ஒளிஞ்சிருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த புதையலோட ஒரு பழைய ஆபத்தும் இருந்தது. அந்த ஆபத்து அவங்க ஊருக்கு எந்த தீங்கும் பண்ணிடக்கூடாதுன்னு அவங்க ரொம்பவும் கவனமா இருந்தாங்க. அந்த குழந்தைகளோட புத்திசாலித்தனத்தாலும் தைரியத்தாலும் அந்த ஆபத்து நீங்கிடுச்சு. அவங்க கண்டுபிடிச்ச புதையல ஊர் மக்களுக்கு பயனுள்ளதா மாத்துனாங்க. அந்த பழமையான ஆலமரமும் அது சொன்ன ரகசியங்களும் அந்த ஊர்ல எப்பவுமே ஒரு ஆச்சரியமான கதையா பேசப்பட்டுச்சு. குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சுத்தி இருக்கிற இயற்கையில நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. முத்துவிச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். பாய்.